ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூலில் 3ஆம் பருவம் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். உலகெல்லாம் தமிழர்கள். பக்கம் எண் 7. படிப்பேன் எழுதுவேன். பாடல் நூல் பக்க எண் 95 இலங்கை என்ற தலைப்பின் கீழுள்ள பத்திகளை படித்து விடையளிக்க. 95ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்கதை படித்து நம்ம இங்கே விடையளிக்க போகிறோம். முதல் கேள்வி, ஆசியாவிலேயே புகழ்பெற்ற கோவில். விடை கோணேஸ்வரம் கோவில். இரண்டாவது கேள்வி, தமிழர்கள் இலங்கைக்கு செல்ல காரணம். விடை தேயிலை தோட்ட வேலைக்காக. மூன்றாம் கேள்வி, தமிழ் மொழியை அலுவலக மொழியாக கொண்டுள்ள ஒரு வெளிநாடு. விடை சிங்கப்பூர். நான்காம் கேள்வி, கோணேஸ்வரம் கோவிலின் சிறப்பு. விடை 1000 தூண்கள். ஐந்தாவது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. இதில் தவறான விடை என்ன அப்படின்னா இலங்கை. அடுத்து 8வது பக்கம், சிங்கப்பூரில் தமிழர்களின் கடின உழைப்பின் அடையாளங்களாக உள்ளவற்றின் பெயர்களை எழுதுக. இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்களோ அந்த படத்தோட பெயர் எழுத போகிறோம். முதல் படம் ஜொஹூர் பாலம். ரெண்டாவது படம் புனித ஆண்ட்ரூ கத்தீட்ரல். மூன்றாவது படம் சிங்கப்பூர் மாரியம்மன் கோவில். நான்காவது படம் கல்லாங் விமான நிலையம். கடைசி படம் செம்பவாங் கப்பல் கட்டும் தளம். அடுத்து 9வது பக்கம், பணத்தாள்களை உற்று நோக்கி தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள நாடுகளை வட்டமிட்டு எழுதுக. இந்த கொடுத்துருக்க கட்டத்தில் என்னென்ன நாடு இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னா இந்தியா, இலங்கை, மொரீஷியஸ், சிங்கப்பூர். அதை எடுத்து கீழே எழுதணும். இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ். அடுத்து 10வது பக்கம், படிப்பேன் எழுதுவேன். பாடல் நூல் பக்க எண் 96 மலேசியா என்ற தலைப்பின் கீழுள்ள பத்திகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 96ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த கதையை படித்து நம்ம இங்கே பதில் எழுத போகிறோம். முதல் கேள்வி, தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவு எத்தனை ஆண்டுகளுக்கு மேற்பட்டது? விடை 2000. இரண்டாம் கேள்வி, மலேசியா தமிழ்நாடு இடையிலான வணிக உறவை குறிக்கும் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட